சொல்லுங்கள் இளந்தமிழ். நான் சொன்னது கொஞ்சம் இறுக்கமான செய்தி, நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய சார்பில் கரூரில் நடந்த இந்த ஸ்டாம்பீடில் அந்த நெருக்கடியில் இறந்து போன 40 கிட்டத்தட்ட 40 அது எண்ணிக்கை கூடுற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம். அந்த நிகழ்ச்சியில் விபத்தில் மறைந்து போனவர்களுக்கு அம்மா அவர்களுடைய சார்பில் நம்முடைய இரங்கல்களை பதிவு செய்து கொள்வோம். இது நீங்கள் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சியில் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்ததில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் ஒரு தலைவருடைய பேச்சை நான் ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவரை அந்த என்ன உரையாற்றுகிறார், நமக்கு என்ன கருத்தை பகிர்ந்து கொள்கிறார் என்று பார்ப்பதற்காக சென்றவர்கள் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வில் சிக்கி உயிரிழப்பது என்பது ஒரு பக்கம். இதில் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் வேலைக்கு போயிட்டு அந்த வழியாக வீடு திரும்பக்கூடியவர்கள், மருத்துவமனைக்கு செல்வதற்கு காத்திருந்தவர்கள், அது மருத்துவமனைக்கு சென்று விட்டு திரும்பியவர்கள், கண்டிப்பாக நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் என்று இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பில்லாதவர்கள் கூட பலர் கொல்லப்பட்டு உயிரிழந்திருக்கிற விஷயத்தை பார்க்குறோம். இது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய நிகழ்வாக பார்க்குறோம். இதில் அம்மா அவர்கள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு கண்ணியமாக ஒரு ஆட்சி நிர்வாகத்தை முழுமையாக தெரிந்தவர்களாக எந்த இடத்துல சரியாக தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத மிகச்சரியாக எடுத்து சொல்லி, காவல்துறை பாதுகாப்பு குறைபாடு தான் இதுக்கு காரணம். ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு இடத்துல கூடுதுன்னா அந்த இடம் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கொள்ளுமா என்ற அந்த விவரம் காவல்துறையிட்ட நிச்சயமாக இருக்கும். நம்மகிட்ட காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி இருக்காங்க. அதை போல் கணக்கிட்டதை விட மிக அதிகமாக அங்கே கூட்டம் கூடுகிறது என்றால் அதில் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடியவர்கள், அந்த நுண்ணறிவு புலனாய்வுன்னு இருக்கவங்க எவ்வளோ பேர் வர்றாங்கங்கிற கணக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் இவ்வளவு கூட்டம் அதிகமாகி அதில் அந்த க்ரௌடோட மூவ்மெண்ட் இருக்குது பாருங்கள், முன்ன பின்ன அசைகிறதுலேயே இது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துவிடும் என்று அந்த நேரத்தில் கூட கணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் தான் உளவுத்துறை பணியாளர்கள், காவல்துறை. சில மணி நேரத்துக்கு முன்னே கணிச்சிடலாம், சில நிமிடங்களுக்கு முன்னால் கூட கணிக்கலாம். ஸ்பாட்ல கூட்டத்தினுடைய வேவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, வேவ் எஃபெக்ட், அந்த அலைகள், அந்த அப்படியே அந்த அலை மாதிரி மக்கள் அலை, அதை கட்டுப்படுத்த முடியாது, அது தொடர போகுதுன்னா கண்டுபிடிச்சிடலாம். இதை தவிர உங்களுக்கு ஒரு இப்போ இந்த விஜய் கடந்த இது 3வது நிகழ்ச்சி. கடந்த 2 நிகழ்ச்சியாக 2 வெவ்வேறு இடங்களுக்கு போய் அவர் பிரச்சாரம் செய்தப்ப கூட்டம் என்ன மாதிரி ஒரு பிஹேவியர், அவங்களுடைய அணுகுமுறையும் அவங்களுடைய நடவடிக்கைகளும் எப்படி இருந்தது என்பதை மிகச்சரியாக எல்லாரும் பார்த்தோம். அரசு இதை கவனித்திருக்க வேண்டும். நாமக்கல்லும் சரி, கரூரும் சரி, அது மாநகராட்சி. அப்போ ஒரு மாநகராட்சியில் ஒரு பொருட்காட்சி நடக்குது அல்லது ஒரு பெரிய தேர் திருவிழா நடக்குது, ஒரு லட்சக்கணக்கான பேர் கூடுகிறார்கள், 50,000 பேர் கூடுகிறார்கள், 10,000 பேர் கூடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல குறைந்தபட்சம் தண்ணீரை கொண்டாந்து வைக்கிற கடமை மாநகராட்சிக்கு இருக்கு. அரசுக்கு நான் குறிப்பிட்டு நான் சொல்றேன், அரசனுடைய ஒரு கடைசி அரசு தானே. அந்த மாதிரி எந்த விஷயமும் செய்யலை. இரண்டாவது, நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே உடனடியாக திமுக மருத்துவர் அணி என்ற பதாகையை வைத்துக்கொண்டு அங்கே உதவிக்கு வந்த வண்டிகளை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பதைப்பதைப்பை ஏற்படுத்துகிறது. இது எப்படி உதவிக்கு வரலாம், தவறில்லை. அவங்களுடைய பதாகையை அந்த வண்டியில் வைத்துக்கொண்டு ஆம்புலன்ஸ் திமுகன்னு போட்டிருக்கு, திமுக மருத்துவ அணி திமுகன்னு போட்டிருந்தா கூட பரவாயில்ல. திமுக மருத்துவ அணி எவ்வளோ ஆக்டிவாக தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருக்குது, அவங்க எத்தனை நிகழ்ச்சி நடத்திட்டாங்க, என்ன செய்துட்டாங்க. அப்போ இந்த விஷயம் நடந்த உடனே பேனரோடு வர்றாங்கன்னா இது பெரிய அதிர்ச்சிக்குரியதாக இருக்குதுன்னு சொல்லி கரூர், நாமக்கல் அந்த ஃபோட்டோவே நான் பார்த்தேன். இருக்கு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்படி பிணத்தின் மீது அரசியலா இப்போ வேதனையாக இருக்கிறது. அரசு ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துருச்சு,
இதிலிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம், மக்களோடு நாம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல அவங்களுடைய கவனத்தை காட்டியிருக்கிறாங்களான்னு பார்த்தால், இவர்கள் வேக வேகமாக சில மூடு மந்திர வேலைகளை செய்கிற மாதிரி தான் தோணுது என்பது தான் மக்களுடைய குற்றச்சாட்டு. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்துவிட்டு, மருத்துவமனையில் இருக்க அந்த சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்துவிட்டு சொன்னது வந்து இது கம்ப்ளீட் பாதுகாப்பு ஃபெயிலியர், போலீஸினுடைய ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டு அழகாக சொல்லிட்டாங்க. இதுதான் காரணம். இதில் வந்து ஏன் அந்த குறுகிய இடத்தை காவல்துறை மாற்றி கொடுத்தது அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கணும். அதில் தான் நம்ம வந்து இதை எப்படி இந்த உண்மையை கண்டறிவது என்று தெரியலை. நேற்று எக்ஸ் தளத்தில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருந்த கருத்தில் மத்திய அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கணுன்ற இது வந்து பல்வேறு விஷயங்களை பேசாமல் பேசுகிறது. உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி வந்து விசாரிக்கணும்னா அதனுடைய பரிமாணமே டைமென்ஷனே வேறு, அதில் இப்போ எந்த விதமான ஒரு டிஸ்பாரிட்டி இருக்காது என்பதனால ரொம்ப மிகுந்த ஆழமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திற்கும் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ன நடக்கிறது என்பதை நாம் ஒரு காலத்தில் பார்க்கலாம். இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு கேள்விகள், சந்தேகங்கள் எழுப்பப்படுது. சரி, இப்போ ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் வந்து பேட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து 500 போலீஸ் வச்சுருந்தோம், ஒரு போலீஸ் வந்து 40 பேருக்கு ஈக்குவல் என்ற கணக்கில் அவர் சொல்கிறார். 20. ஆமாம், எனக்கு வந்து அவருடைய பேச்சு தோரணை வந்து வழக்கமான நிதானத்தில் இல்லை. சார் டிபார்ட்மெண்ட்டில் வழக்கமான நிதானத்தில் என்ன சொல்கிறீங்க? அப்படி இல்லை, அவர் பதட்டத்தில் திக்கி பேச. நான் வேற இல்லை சாரி, அப்படி நம்ம வழக்கமான நிதானத்தில் இல்லை, ஒரு ஆன்சைட்டி, அவர் வந்து ஒரு பதட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அதிலே தெரியுது. அவர் ஏதோ ஒரு மூடி மறைக்க பார்க்குறாருன்னு தெரியுது. புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் 500 பேர், ஒரு காவலர் வந்து 40 பொதுமக்களுக்கு இணையானவர்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கணக்கு அவங்களுடைய கால்குலேஷனை சொல்கிறார். சரி, டிஎஸ்பியோ அடிஷ்னல் எஸ்பியோ வந்து அவங்க நிர்வாகிகளோடு ஃபோனில் பேசி கோஆர்டினேஷனில் தான் நாங்கள் இருந்தோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அவர் யார், ஏடிஜிபி சொல்கிறார். அது விசாரணையில் தான் தெரிய வரும், விசாரணை கமிஷன் விசாரணையில் தான் தெரிய வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நெரிசல் ஏற்படும் பொழுது ஃபுட்டேஜ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. விஜய் மீது ஒரு செருப்பு வந்து மஞ்சள் கலர் செருப்பு வந்து விழுகுது. அது ஒரு செய்தி வந்திருக்கு, ஃபுட்டேஜுக்கு அவைலபிளாக இருக்குது. அதனுடைய என்ன சொல்கிறது, உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க வேண்டும். காவலர்கள் ஒரு இடத்துல வந்து தடியடி செய்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல, நான் சொல்கிறது ஒரு நேரத்தில், ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து தடியடி செய்கிற ஃபுட்டேஜும் வந்து பப்ளிக் டொமைனில் அவைலபிளாக இருக்குது. மூன்றாவது வந்து கல் எறியப்பட்டதாக விஜயனுடைய கட்சிக்காரர்கள் போய் இன்னைக்கு நீதியரசர்கிட்ட முறையிட்டிருக்காங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன், மிஸ்கிரியன்ஸ் உள்ள நுழையிறாங்களா இல்லையான்னு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதான நுண்ணறிவு, ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் வேலை தானே. உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து அளவுக்கு மீறி கூட்டம் கூட போகிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். நம்ம 3 வாரமாக பார்த்து கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக தெரியுமே. எனவே தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொல்கிறாங்க, இது வந்து கம்ப்ளீட் போலீஸ் ஃபெயில். நீங்கள் முன்கூட்டி அறிந்திருக்கவில்லை என்றால் கூட செருப்பு வந்து விழுகுது, சம்பந்தமில்லாத ஆம்புலன்ஸ் உள்ளே வருது போன்ற பல்வேறு கேள்விகளை நம்ம வந்து அப்படியே நம்மளே லைவாக பார்க்குறோம், என்ன நடக்குது அங்கே அப்படின்னு. மின்துறை அவங்க அந்த தலைமை பொறியாளர் சொல்கிறாங்க, அந்த கரூர் மண்டலத்தினுடைய தலைமை பொறியாளர் சொல்கிறாங்க, அவங்களே வந்து எங்களுக்கு வந்து விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, இந்த மாதிரி இவர் வரும்பொழுது எங்கள் கட்சிக்காரங்க டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் மரத்துலேயும் ஏறி மின் விபத்து நடந்துடக்கூடாதுன்னு நீங்கள் கட் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. அது உடனடியாக மறுக்கப்பட்டது. சரி, ஆனால் கரண்ட்டு போச்சே என்று சொல்லி அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி மரத்து மேலே ஏறி லைனில் விழக்கூடிய சூழலாக இருந்தால் நாங்கள் மின்சாரத்தை நிறுத்தினோம். நாகப்பட்டினத்தில் இதே மாதிரி எங்களை நிறுத்தினோம்னு சொல்லிட்டு. சரி, ஆனால் அவங்க முதல்ல வாசிக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, மின் தடை செய்யப்படவில்லை என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறதுங்கிறாங்க. அப்போ ஆன் த ஸ்பாட் அவங்க முன்னுக்கு பின்னு முரணாக பேசும் பொழுது இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் தான், சிஸ்டம் ஃபெயிலியர் தான் இது. இப்போ இதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகிறார்கள் என்பது தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய கேள்வி.
சார் சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிப்பில் சொல்கிறார். ஒரு மனவேதனை. ஆமாம், மனவேதனை எல்லாம் எல்லாம் யாரையும் வெளியே விடக்கூட பிடிச்சி கட்டி வைக்கணுன்ற ரேஞ்சுக்கு அவர் கோவப்படுறார். அவருடைய கோவத்தில் நியாயம் இருக்குது. சரி, அறச்சீட்டம்னு எடுத்துக்கிட்டோம். அறச்சீட்டம் நடைமுறையில் எது சாத்தியம் அப்படின்று பார்த்தால், இப்போ பொதுவாக நடிகர்கள் அரசியல் அப்படின்ற ஒரு அந்த டேகோட விமர்சனம் வைக்கப்படுவது கண்டிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் பொதுவாக திமுக போன்றவர்கள் விமர்சிக்க வேறு வழியில் வரி தெரியாதவர்கள் சினிமாக்காரர்கள் என்று சொல்லுவது நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். அதெல்லாம் இடது கையில் டீல் பண்ணி அந்த 2 தலைவர்களும் மிஞ்சி வந்து மிகச்சிறந்த ஆட்சி சொர்க்கம் மாதிரி இருந்த தமிழ்நாட்டை மக்களுக்கு காட்டியவர்கள். இன்னைக்கு இல்லைன்னா அவ்வளோ பேரும் ஆத்திரப்படுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து பெரிய அளவில் நம்ம சொல்லணும்னா ஆந்திராவில் என்டி ராமராவ். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்டி ராமராவ்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபினாமினான்னு சொல்கிறது. அது வந்து நம்ப முடியாத ஒரு கரிஷ்மா. ஒரு தடவை தான் அது நடக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1952 பேரறிஞர் அண்ணாவோடு தன்னை இணைத்து கொண்டு 72 வரைக்கும் 20 வருஷம் திமுகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து திராவிட முன்னேற்றக் கழகம் 1967ஆம் ஆண்டு அண்ணாவின் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு புரட்சித் தலைவர் அவர்களுடைய பிரச்சாரம்தான் காரணம். திமுகவை பிரபலப்படுத்தியதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நாடகங்களும் தைரியமாக திரைப்படத்தில் திமுகவினுடைய கொடியை காமிச்சு அண்ணாவுடைய பெயரை சொல்லி உதயசூரியன் என்ற பெயரை சொல்லி நடத்தினவர், அதை நடத்தி காட்டி சாய்த்து காட்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். வேற எந்த நடிகரும் அற்புதமான எந்த காலத்திலையும் இப்படி துணிச்சலாக தன்னுடைய அரசியலை முன்னெடுத்ததில்லை. அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் அவர்களுடைய பாசறையில் உருவான தலைவர் தான் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். சினிமா துறையில் அவங்களுக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி வந்து 100-120 படங்கள் நடித்ததில் 100 படம் வெள்ளி விழா கண்ட படம். ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் முதலாக ரொம்ப அதிகமாக நடித்தது அம்மா. அம்மா நடித்து முடித்து ரிட்டையர்மெண்ட் ஆகி பிறகு ஒரு 10 ஆண்டு காலம் உழைத்து தலைவருடைய மறைவுக்கு பின்னால் அவங்க முதலமைச்சர் ஆகிறாங்க. எனவே இது வந்து இப்போ இப்படி பொதுவாக ஒரு விமர்சனத்தை வைக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு வந்து முரணாப்படும். இப்போ திரு விஜயை பொறுத்த அளவிற்கு கட்சி ஆரம்பிச்சினப்போ 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவர் தன்னை அரசியலாக அவருடைய நடவடிக்கை என்னவாக இருந்தது என்பது முதல் கேள்வி. முதல்ல அவர் தன்னை அரசியலாக மக்களிடத்தில் முன்னிறுத்தி கொண்டு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களை அரசியல் வயப்படுத்துறதான் அவருடைய முதல் கடமை. சரி, இப்போ அதுதான் ஐயா குமார் அவர்கள் வந்து உணர்ச்சி மிகுதியால் அறச்சீற்றத்தில் அவர் வந்து பேசுகிறார். அப்புறம் அவருடைய கருத்து. ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. நம்மளுடைய அரசியலமைப்பு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி. அவர் என்ன சொல்றாரு, இந்த பாப்புலாரிட்டி வச்சு நெருக்கடி இல்லாமல் ரூமில் உட்காந்து பேசுங்க. அதுக்கு தான் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, காவல்துறையை அந்த இடத்துல சிஸ்டத்தை அந்த பிளேஸ் பண்ணியிருக்கு. எவ்வளோ பேர் வருவாங்க, இது பாதுகாப்பு என்ன செய்யணும், இதை எப்படி தவிர்க்க முடியும் என்பது தான். எனவே அவருக்கு விஜய்க்கு மட்டும்தான் தன்னுடைய தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தணுமான்னு அப்படின்னு பொருள் கிடையாது. நம்மை போல ஜனநாயகத்தின் மீதும் இந்த சமுதாயத்தின் மீதும் அக்கறை உள்ளவர்கள் எல்லாருமே நம்மால் முடிந்த அளவிற்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு நியாயமான ஜனநாயகமான அரசியலை நகர்த்துவது என்பது எல்லாருடைய கடமையாகவும் இருக்குது. கடமையாகவும் இருக்கிறது, அரசியலமைப்பு கொண்ட உரிமையாகவும் இருக்குது. அதாவது நம்முடைய விருந்தினர்கள் எல்லோருமே வந்து கவலையோடு மனிதாபிமானத்தோடு அவங்க வெளிப்படுத்தின அந்த ஆத்திரமான கருத்துக்கள் எல்லாமே வந்து அறச்சீற்றம் தான். லாஜிக்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய, அதை நம்ம வந்து நியாயமாக அங்கீகரிக்க வேண்டும். அவருடைய சீற்றத்தை நம்ம வந்து அங்கீகரிக்கணும். இதில் ஒரு விஷயம் வந்து விஜய் அங்கேயே தங்கி இருந்து அந்த அவர்களை போய் பார்த்துருக்க கூடாதா, இறந்து போனவர்கள் வீட்டில் உறவினர்கள் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லியிருக்க கூடாதா, இது ஒரு பொது சமூகத்தின் ஆமாம் மருத்துவமனையில் போய் பார்த்துருக்க கூடாதா என்று. அப்போ இதில் தான் வந்து நம்ம ஆல்ரெடி அவர் யாரை நம்பி போகிறது, போலீஸ் உடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, கவர்மெண்ட் மேலே இதில் வந்து நிறைய குறைபாடுகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விஜய் அந்த பஸ் மேலே நின்று பேசி கொண்டிருக்கும் பொழுதே இந்த நெரிசல் ஸ்டாம்பீட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், முதல் ஒரு தரவு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கழிவுநீர் வாய்க்கால் வந்து அங்கே மூடப்படாமல் திறந்தபடியே இருக்குது, பெரிய ஒரு நீளமான தொலைவுக்கு. அப்போ முதல்ல வந்து மக்கள் அதில் தான் விழுறாங்க.
அப்போ மேலே மேலே விழும் பொழுது அங்கே தள்ளுமுள்ளு ஏற்படவே பலருக்கு மயக்கம் வர விஜய் வண்டியிலிருந்து இந்தாப்பா தண்ணி இப்படின்னு சொல்லி தண்ணி பாட்டில் எடுத்து நிறைய வண்டிக்குள்ளேருந்து போடுறாங்க. ஆனால் அவர் அங்கேருந்து வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. அவர் ஏரியா செய்தியாளர்கள்கிட்ட பேசாமல் வந்துட்டார். நான் கேட்குறேன், செருப்பு வந்து விழுந்திருக்கு, ஒரு பக்கம் காவல்துறை வந்து தடியடி நடத்துகிறாங்க, கல் எறியப்பட்டதாக விஜய் கட்சியினுடைய தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இப்படியான வெளிச்சத்துக்கு வர வேண்டிய பல மர்மங்களும் பல ஃபேக்ட்ஸும் இருக்குது, ஃபேக்டும் பார்க்க வேண்டியது, உண்மைகள் வர வேண்டியதாக இருக்குது. அப்போது இவர் ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்னது மாதிரி திமுக பேனர் கட்டி கொண்டு அங்கே ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்குது. ஊருக்கு முந்திக் கொண்டு திமுகவினர் வந்து மருத்துவமனையில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போய் நிற்கிறார் அப்படின்னா இதில் ஏதோ அவர் எந்த அரசின் பிரதிநிதி இல்லை, திமுக கரெக்டான கேள்வி கேட்டீங்க. எந்த அரசு பொறுப்பில் இருந்தால் அவர் வந்து முன்னிலை சுப்பிரமணியன் சொல்றாருன்னா அவர் ரைட் இருக்கு. ஆளுங்கட்சியை சார்ந்தவர் என்பதனாலேயே அவர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் தான் என்ற மர்மங்கள் இருக்கும் பொழுது விஜய் வந்து அதே திரும்ப அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்திலே அந்த அசம்பாவிதம் விரும்பத்தகாத நிகழ்வு நடந்த இடத்துக்குள்ளே வருவது என்பது எப்படி சாத்தியப்பட்டிருக்கும்னு நான் வந்து ஒரு பொதுவான கருத்து பொதுவா. எனவே இது இன்னும் பல பிரச்சனைகள் வந்து விடுமோ ஆளுங்கட்சியாளர் அங்கீகரிக்கலாம். இது விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, இதில் மர்மம் இருப்பதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள், பலியானவர்களுடைய உறவுகள் கருதுகிறார்கள். இதில் வந்து உண்மை வெளியே வர வேண்டியிருக்கு என்கிறதுனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் முன்வைத்த கருத்தை போல மத்திய அரசாங்கம் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி நிச்சயமாக உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும். நாளைக்கு நீதிமன்றத்தில் வருது, அவர்கள் சிபிஐ கூட சொல்லலாம். நான் அந்த குற்றம் இழைத்தவர்கள் மீது தண்டனை பெற வேண்டும் என்பதை காட்டிலும் இதற்கு பின்னால ஏதாவது சதி இருக்கிறதா, கான்ஸ்பிரசி இருக்கிறதா, அது வெளியே வரணும்னா விசாரணை கமிஷன் தான் நடக்க முடியும். அது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்க வேண்டும் என்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய கருத்தையே நான் மீண்டும் வலியுறுத்தி நிறைவு செய்கிறேன்.